Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTTP GET request மூலிமா APIலேருந்து டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு IONIC blank ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிட்டு IONIC சர்வர் கொடுத்து ரன் பண்ணிங்க. அப்படி தான் blank-ஆக ஒரு பேஜ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு டெமோ API வேணும். அதை request_response.in அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் ஃப்ரண்ட் எண்ட் அகெயின்ஸ்ட் ரியல் API அப்படிங்கிற ஷோ ஆகிருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கெட் API இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்கேயே ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த API தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ homepage.tsக்கு வந்துடுங்க. இப்போ இதில் நமக்கு fetch users அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் இப்போ நான் சொல்கிற கமெண்ட் அப்படியே டைப் பண்ணிங்க. disk.http.get அப்படின்னு டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஆன் பண்ணி அதில் டபுள் கோட்ஸ் கொடுத்து டபுள் கோட்ஸில் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா .subscribe டைப் பண்ணுங்கள். அப்புறம் ப்ராக்கெட் ஆன் பண்ணிங்க. அதில் ரிசல்ட் :any எனிங்கிறது இன்டிஜராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். அதுக்காக எனின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம கெட் பண்ணியிருக்க வேல்யூ கரெக்டாக ஷோ ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம console.log வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா HTTPயில் எரர் அடிக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம app.module.tsல வந்து HTTP client module இம்போர்ட் பண்ணல. அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ இம்போர்ட்ஸில் போய்ட்டு HTTP client module அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அப்புறம் மேலே அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் curly brace HTTP client module அப்படின்னு டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வெளியே ஃப்ரம் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளார ஆங்குலர் காமன் HTTPன்னு டைப் பண்ணிங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு சேவால் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ homepage.tsக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த HTTP சர்வீஸை கால் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டில் போய்ட்டு private HTTP client அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு HTTP client வந்து. இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவால் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே ஷூவாக இருக்குது. இது எதனால்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபெச் யூசர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோமே தவிர அதை நம்ம கால் பண்ணவே இல்லை. இப்போ அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் கால் பண்ணலாம். ஃபெச் யூசர் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா எரர் அடிக்குது. அதுக்கு முன்னாடி add this அப்படின்னு சேர்த்திங்க. இப்போ சேவர் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ இங்கே கெட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஏபிஐலேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்குள்ளார எல்லா வேல்யூவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கலெக்ஷனாக வேல்யூ வந்திருக்கனால இப்போ அதை நம்ம அரே மூலியமாக தான் வேல்யூவை வாங்க முடியும். சிங்கிள் வேல்யூ வந்து வேரியபிள் வாங்கலாம். கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் யூசர்ஸ் அப்படின்னு அரேவை க்ரியேட் பண்ணி தான் வாங்க போகிறோம். இப்போ அந்த வேல்யூவை disk.users = result.data டேட்டாவோட வேல்யூ அதனால் இப்போ அசைன் பண்ணிட்டோம். இப்போ அசைன் பண்ண வேல்யூ கரெக்டாக ஷோ ஆகுதா அப்படிங்கிறத console.log வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகிருக்குது. அதுக்குள்ளே எல்லா வேலையும் டைரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத எப்படி நம்ம டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம homepage HTMLக்கு வந்துடலாம். ION லிஸ்ட் அப்படிங்கிற டேக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ION ஐட்டம், நெக்ஸ்ட்டு அந்த அரேலேருந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு ngFor ஓப்பன் பண்ணுங்கள். ngFor = let user of users டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த யூசர்லேருந்து ஒவ்வொரு வேலையை கெட் பண்ணுறோம். இப்போ ION ஐட்டமில் வேல்யூ எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ டபுள் கர்லி ப்ளேஸ் கிரியேட் பண்ணிங்க. அதில் யூசர் டாட் இப்போ கெட் பண்ண வேல்யூலேருந்து ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட் நேம் கேப் பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபைலை போய் சேவ் ஆகி கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ தான் எல்லா நேமும் ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இமேஜை எப்படி ஷோ பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இங்கே அவதார் அப்படிங்கிற இமேஜ் இருக்குது, அதை எப்படி ஷோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ HTML வந்துடுங்க. இப்போ அயான் ஐட்டமில் முன்னாடி நேமுக்கு முன்னாடி இமேஜை ஷோ பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான் அவதார் அப்படிங்கிற டேகை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த டேக்கில் அது இமேஜினால இமேஜ் ஷோர்ஸுங்கிற டேக் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டபுள் கர்லி ப்ளேஸ் கொடுத்து யூசர் டாட் அவதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் சோர்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க டேக்கை. இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆகி கொடுத்து ரன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேமும் இமேஜ் கரெக்டாக வந்துடுச்சு. பட் அது பக்கமாக இருக்குது, அது எப்படி ஸ்பேஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்டு NBSP அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.